இன்னைக்கு நீங்களும் நானும் யாரா இருக்கணும்னா பொறுமையா சகிக்கணும். சகிக்கிற தன்மை நமக்கு இருக்கு, ஆனா பொறுமையா சகிக்கிறோமா? பொறுமை ரொம்ப முக்கியம் இல்ல? ஒரு காரியத்துல பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையா சகிக்கணுங்க. எது வரைக்கும் சகிக்கணும்னா கர்த்தர் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கிற வரைக்கும் சகிக்கணும். ஒரு இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறாரா, அந்த இடம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா, அந்த இடத்துக்குள்ள வந்தது நீங்களா வரல, உங்களை ஆண்டவர் தான் உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க செய்து கொண்டிருக்கிற வேலையை நீங்க தேடிக்கல, உங்க குவாலிஃபிகேஷனால உங்களுடைய திறமையினால இந்த வேலை கிடைக்கல. கர்த்தர் நினைச்சிருக்கிறார், அந்த வேலையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வீடு நீங்க தேடி போகல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வீட்டில் அவமானத்தை பார்க்குறீங்களா, அந்த வேலை ஸ்தலத்தில் அவமானத்தை பார்க்குறீங்களா, உங்களை அநீதியான காரியத்தில் நடத்துறாங்களா, கவலைப்படாத, கர்த்தர் சொல்லுவார், அப்ப புறப்படு, அப்ப மேன்மையா இருக்கும் உன் வாழ்க்கை. ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். பொறுமையோடு காத்திருக்கணும், பொறுமையோடு சகிக்கணும். எல்லாத்தையும் நான் சகிக்கிற ஆண்டவரே, எவ்வளோ நாள் நான் சகிப்பேன்னு வாழாதீங்க, பொறுமையோடு சகிங்க. ஆகார் தன்னுடைய நாச்சியார் இடத்துல இருந்து வேகமா ஓடி போறா, என்னால இவகிட்ட இடத்துல வாழ முடியாது அப்படின்ட்டு. ஆனா கர்த்தர் அவளுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி சொல்றாரு, நான் சொல்ற வரைக்கும் அவ கையில் என்ன பண்ணு, அடங்கிரு. ஐயோ ஆண்டவரே, என்ன குத்துறா கொடைகிறா, எனக்கு அநீதியான காரியங்கள் செய்யறா, பரவாயில்ல இருக்கட்டும், நான் சொல்ற வரைக்கும் அடங்கிரு. ஒரு காலம் வந்தது, கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். ஆகார் மூலமா இஸ்மவேல் என்கின்ற சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். காரணம் என்னங்க? காரணம் என்ன? பொறுமையா சகிக்கிற குணம் நமக்கு வேணும்.